கைஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் ஆஃப் த டிப் ஷேரிங் எப்படின்னு சொன்னால் நோட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது. அப்புறம் வந்துட்டு நம்ம யூடியூப்பில் சில வீடியோஸ்லாம் பார்ப்போம். கிளாஸ் எடுத்துகிட்டே நம்மளால் வந்துட்டு சில இதெல்லாம் கவனிக்க முடியாது. நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த மாதிரி டைம் போயிட்டுருக்கோம் இல்லையா? அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி டேபும் வச்சுருக்கேன், இல்லை 2 ஃபோன் இருக்குது, இல்லை வீட்டில் யாரோடையாவது ஃபோன் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா டைமும் அம்மாங்கலாம் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்க போகிறது கிடையாது. எப்படின்னா அவங்களோட ஃபோனில் வந்துட்டு நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு, அதாவது ஒரு மொபைல் இருக்கவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், என்கிட்ட டேப் இருக்கனால நான் டேப்பில் வந்து இப்படி ஸ்லைட்ஸ் பார்த்துக்குவேன். அதில் போயிட்டு இந்த பிடிஎஃப்லாம் கீழே அட்டாச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை போய் பார்த்துக்கலாம். இதை பார்த்துட்டு நான் அப்படியே நோட்ஸும் சைட் பை சைட் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவேன். என்னோடய ஃபோனில் வந்துட்டு அவங்க கிளாஸ் நடத்துவாங்க இல்லையா, அப்போ அதை வந்து நம்ம கேட்டுகிட்டே அப்படியே நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்த்துட்டு எழுதிட்டுருக்கோம் இல்லையா, அதனால ஸ்டோரும் ஆகும். கேஸ் நம்ம காதில் கேட்குறனால இப்போ வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சரி, இப்போது நம்ம படித்த விஷயத்த ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப மைண்டில் கண்டிப்பாக நல்லாவே நிற்கும். யார் யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அது கண்டிப்பாக மைண்டில் நல்லா நிற்கும். அதாவது காதில் கேட்குறது கண்டிப்பாக நமக்கு எப்போயுமே நிற்கும். அதான் நான் சொல்ல வரேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிப்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.